Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் நெல் மூட்டைகள் சாலைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழையால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஆனால் 2000-3000 மூட்டை பண்ணால் தான் கட்டுப்படி ஆகும். ஆனால் அங்கே பிடிச்சி 10 நாளைக்கு மேலே மூட்டை பூரா அப்படியே முளைச்சி கிடக்கு. கேட்டால் லாரி அனுப்பலான்னு சொல்லி சொல்கிறாங்க. பிடிக்கிற ஆளுங்களும் ரொம்ப ஷார்ட்டேஜ், ஆளும் இல்லை. ரெண்டாவது லாரி நமக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து கேட்டால் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி லோன்மேன் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நடக்குது? ஆனால் எல்லாம் ஃபீல்டு பூரா முளைச்சி போச்சு. மூட்டை பூரா அடிக்கி 10 நாளுக்கு மேலே கிடக்கு. அப்படியே இந்த நெல் கொள்முதல் நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா 6 வருஷமா செயல்பட்டு வருது. ஆனால் போதுமான பாதுகாப்பு பத்தாதுங்க. ஒரு நெல் குடோன் எதுவுமே கிடையாது. இப்போ கொஞ்சம் பாலங்க வேலை இருந்ததுனால அந்த பாலத்தில் கொஞ்சம் போட்டோம். ஆனால் அங்கே போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு நல்லா கொஞ்சம் நெல் அங்கே பாதுகாப்பாக அங்கே கொஞ்சம் வைக்கலாம். ஆனால் அது அங்கே போடாதீங்க, இங்கேயே போடுங்கிறாங்க. ஆனால் இங்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு மட்டம் இல்லை, லெவல் இல்லை. எல்லாமே தண்ணி உள்ளே போடுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது குடோனும் இங்கே வசதி பத்தாது. இதுகுறித்த விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். தொடர்ந்து பல பகுதிகளிலும் இதே சூழல் நீடிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு மூட்டைகள் தான் அவங்க கொள்முதல் செய்யறாங்க, இது பத்தாது, தேக்கி வைப்பதற்கான குடோன் வசதியுமே இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. என்ன கள நிலவரமா இருக்கு? வணக்கம் கௌதமி. தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கும் என அறிவித்திருந்த நிலையில் பல இடங்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாமல் சாலையிலேயே நெல்களை மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ளனர். நாம் தற்போது இருக்கும் பகுதியானது திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர் பகுதியிலே உள்ளோம். இந்த பகுதியிலே நெல் மூட்டைகளை அடுக்குவதற்காக இந்த பகுதியிலே அந்த குடோன்கள் இல்லாதனாலும் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாதனாலும் சாலையிலேயே வைத்துள்ளனர். தற்போது இந்த பகுதியிலே பல விவசாயிகளும் இந்த பகுதியிலே உட்கார்ந்து இருக்கிறனர். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாகவே இந்த பகுதியிலேயே நெல் மூட்டைகள் அடுக்கி இருப்பதால் நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியுள்ளது. ஏன்னா தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் நெல் மூட்டைகள் கடந்த 2-3 நாட்களாக இரவு நேரங்களில் விட்டு மழை பெய்ததால் கடந்த 2 நாட்களாக பகல் நேரத்தில் மழை பெய்ததால் மூட்டைகள் ஆங்காங்கே வெளியிலே வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த நகர் பகுதியில் மட்டுமில்லாமல் கபிரேல்புரம், வாலாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் சாலை பகுதியிலே அடுக்கியுள்ளனர். இதனால் இவர்கள் மூட்டையும் நனைந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் இவர்கள் மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு ₹40 100 கேட்பதாக ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் கூறி வருகின்றனர். நெல் மூட்டைகள் முளைத்து கிடப்பதால் மூட்டைக்கு முன்னாள் வரும் அவர்கள் கவுன்சிலர்கள், முன்னாள் கவுன்சிலர் அவர்களுக்கு மட்டுமே இவர்கள் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் அதிகாரிகள் மீது தெரிவித்தாலும் எவ்வித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். நகர்பகுதியில் உள்ள கோவில், குறிப்பாக இந்த பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாதால் நகர்பகுதியில் உள்ள கோவில் மண்டபத்தில் 500 மூட்டைகள் மட்டுமே அடுக்க முடிகிறது. பல ஆயிரம் மூட்டைகள் 10 நாட்களாகவே கிடப்பதால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நாம் தற்போது இந்த பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதியிலே ஒரு நெல் மூட்டைகள், நெல்மணிகளை இந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியிலே முளைத்து கிடப்பதையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது 10 நாட்களாகவே கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் மூட்டைகள் இந்த பகுதியிலே கிடப்பதால் விவசாயிகள் என்ன செய்வது என்று ஒரு வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இது மட்டும் இல்லாமல் மூட்டைகளும் இதே பகுதியை அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த மூட்டைகளுமே இந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் மலைகள், தார்பாய், சரியான தார்பாய்கள் இல்லாதனாலும் அந்த பகுதியில் நெல்கள் முளைத்துள்ளன. கிட்டத்தட்ட ஒரு நாற்று போலவே இந்த பகுதியில் முளைத்து கிடைக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல விவசாயிகள் அவர்கள் மூட்டைகள் அடுக்கி இந்த மூட்டைகள் அதில் முளைத்திருந்ததை எடுத்தும் அந்த பகுதியை அப்புறப்படுத்தியுள்ளனர். இருந்தாலும் தங்கள் மூட்டைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 30,000 வரை நாங்கள் செலவு செய்துள்ளோம். ஆனால் அந்த காசு தங்களுக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்ததாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் அடியில் நெல் மூட்டைகளை அடிக்கினால் மூட்டைகளை எடுக்க சொல்லி நெடுஞ்சாலைத்துறை தெரிவிப்பதால் எங்கு மூட்டைகளை வைப்பது என தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். நெல்லை காய வைக்க பெண்கள் இந்த பகுதியில் அதாவது இப்ப மழையில் நடந்த நெல்களை காய வைப்பதற்காக பெண்கள் இந்த பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தங்களது மூட்டைகளை விரைவாக கொள்முதல் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 1000 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்கிறார்கள். ஒரு 2000 மூட்டையாவது கொள்முதல் செய்தாலும் தங்களது மூட்டைகள் நனையாமல் இருக்கும். அதே போல இதற்கு ஒரு குடோன் மாதிரி அமைத்து விரைவில் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கௌதமி, களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.